அதிமுகல தோல்விக்கு பிறகு ஒரு கோபம் கொதிப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி பேர்ல. இந்த தோல்வி பத்தி எதனால தோல்விங்கிறது நாங்கள் இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் முன்னாடி பல கூட்டணி சேர்த்து சொன்னோம். சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி அது எதுவுமே அவர் கேட்காதுங்காட்டி தான் தோல்வி வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா தலைமை கேள்விக்குரியதாக மாற்றப்படும். பொதுச் செயலாளர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அந்த பொதுச் செயலாளர் உருவாக்குறது யாரு? இந்த தொண்டர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப புனிதமானவரோ, சி.வி. சண்முகம் புனிதமானவரோலாம் எடுக்க வேண்டாம். இதே சி.வி. சண்முகம் இவரா சுயமா வந்துட்டாரா பொதுச் செயலாளரா? யார் உருவாக்குறது? எங்க அரசியல்ங்கிறது சூழ்ச்சி நிறைந்ததா இல்லையா? பிளைனா பாலிடிக்ஸ்ங்கிறது அதிகாரத்தை கைப்பற்றுதல். அரசியலுக்கு ஏதுங்க வெக்கம் பாரு வாழப்பாடி ராமமூர்த்தி. வெக்கம்லாம் கிடையாது. ரெண்டு சீட்டு உள்ள ஒரு கட்சி, அவர் எம்எல்ஏவாவே கிடையாது. திரும்ப அவரை முதல்வராக முயற்சி பண்ணியிருப்பாங்களா? வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். இப்போ சி.வி. சண்முகமோ வேலுமணியோ எடப்பாடிக்கு ஒரு மாதிரி விசுவாசமாவோ இல்ல எடப்பாடியோட கண்ட்ரோல்ல தான் இருந்தாங்க. இப்ப சடனா இவ்வளவு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்க என்ன காரணம்? அதுவும் சி.வி. சண்முகம் ஒரு லெவலுக்கு மீறி இறங்கி எடப்பாடிய கடுமையா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எடப்பாடியோட பிடிவாதம் தான் இந்த பிரச்சனைக்கு காரணமா இல்ல இவங்க ஏற்கனவே எலெக்ஷனுக்கு அப்புறம் பிரச்சனை பண்ணணும்னு இருந்திருக்காங்களா? சிவிஎஸ் என்ன சொல்றாருன்னா, தாவேகாவோட கூட்டணி வைக்கிற நிலைமையில இருந்தோம் அப்படின்னு. எடப்பாடி தானே சொன்னாரு ஒரு கூட்டத்துல, கொடி அசைது பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்னு. தாவேகாவோட நிபந்தனைகள் சரியா வரல, அவ்வளவுதானே. சரி, அவங்களோட நிபந்தனைன்னு பொது வழிக்கு வந்தது என்னன்னா 90 சீட்டு, 2.5 வருஷம் முதலமைச்சர் பதவி. அதுக்கு ஒத்துக்கிடல. அப்புறம் தாவேகா இல்லாம தான் சிவிஎஸும் பணியாற்றினாரு. வெற்றி தோல்வின்னு எடுத்தீங்கன்னாங்க எல்லாரும் பொறுப்பு. எடப்பாடிக்கு அதிக பொறுப்பு, ஏன்னா அவர் பொதுச் செயலாளர். விழுப்புரத்துல எவ்வளவு சீட்டு ஜெயிச்சாங்க? சிவிஎஸ் இன்சார்ஜா இருந்த விழுப்புரத்துல. கோயம்புத்தூர்ல எவ்வளவு சீட்டு ஜெயிச்சாங்க? வேலுமணி இன்சார்ஜா இருந்த கோயம்புத்தூர்ல. சரி, தோல்வி எல்லா இடத்துலயும் வந்திருக்குங்க. இதே குற்றச்சாட்டு நீங்க திமுக பேர்லயும் வைக்க முடியும்ல? எப்படி சென்னையில அவ்வளவு தொகுதியிலையும் திமுக தோத்துது? 2 தொகுதியை தவிர. அப்ப அதுக்கு பொறுப்பாளர்களா இருந்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதெல்லாம் உள்ளரங்கத்துல பேச வேண்டிய விஷயம். அதுக்கு தான் நான் சொல்றேன். அது பேசாமலாம் இருக்க மாட்டாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுல ஒரு அதற்கென்று பேசக்கூடிய ஒரு உள்ளரங்க கூட்டத்தை நடத்தி பேசுவாங்க. நமக்கு தெரியாது, அது நம்ம பொது வழிக்கு கொண்டு வர மாட்டாங்க. அவர் சி.வி. சண்முகம் ஒரு விஷயம் சொல்றாரு, திருமாவை முதல்வராக்கக்கூடிய வாய்ப்பு வந்துச்சு, அமைச்சர்கள் ஃபுல்லா அதிமுகக்கு கிடைச்சிருக்கும், ஆனா அந்த வாய்ப்பை எடப்பாடிக்கு எடுத்து விட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது உண்மையில அவங்கள காயப்படுத்த தானே சார் செஞ்சிருக்கும். ஏதோ ஒரு வகையில நம்மளோட அரசு, நம்மளோட ஆட்சி அமையுது, அதை எனக்கு முதல்வர் பதவி கிடைக்கலன்னா நான் யாரையும் இதுக்காக விட மாட்டேன்னு சொல்ற மாதிரி தானே அவங்க ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்கு. இது நம்புற மாதிரி இருக்கா? 2 சீட்டு உள்ள ஒரு கட்சி, அவர் எம்எல்ஏவாவே கிடையாது. திரும்ப அவரை முதல்வராக முயற்சி பண்ணியிருப்பாங்களா? அப்படின்னா அவர் அடுத்த தேர்தல் நிற்கும் போது அவர் ஜெயிப்பாரு, தோப்பாங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? ஆனா டிஎம்கே சைட்ல இருந்து அந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்ததா தானே அவர் சொன்னாரு. ஆக்சுவலி டிஎம்கே சைட்ல இருந்து உள்நோக்கத்தோட கொடுத்தாங்களா இல்ல அவங்க ரொம்ப பொதுப்படையான நல்ல நோக்கத்தோட கொடுத்தாங்களா? அது நமக்கு தெரியாத. வரதா அதிமுக எப்படிங்க நம்பலாம்? அதிமுக வர திமுக நம்புமா? ஜானகி அம்மா முதலமைச்சருங்க, 96 எம்எல்ஏ தான் இருந்தது 89ல, ரைட்டுங்களா? காங்கிரஸ் ஆட்சி ஆதரவு தர்றேன்னு சொல்லிடுச்சு. அப்ப கவர்னர் குரானா. இப்ப இந்த கவர்னர் இவ்வளவு பேசுறாரு அர்லேக்கர். 96 எம்எல்ஏ வச்சு ஆட்சி அமைக்க அழைச்சாரு அந்த கவர்னர். அவர் பேரு குரானாங்க. என்ன நிபந்தனை? 4 வாரத்துல மெஜாரிட்டி நிரூபிங்கன்னு நிபந்தனை. 4 வாரம். இவர் 3 நாள் கொடுத்திருக்காருங்க. அவர் 4 வாரம் கொடுத்தாரு. நம்ம ராஜ்பவன்ல ரெக்கார்டு இருக்கு. இதெல்லாம் வரலாற்று சாட்சிகள் நாங்கெல்லாம் இருக்கோம், எடுத்து பாருங்க. 89 4 வாரம்னா எவ்வளவு பெரிய குதிரை பேரம் நடந்திருக்கும். குதிரை பேரமோ கழுத பேரமோ ஏதோ நடந்திருக்கும்ல. யாரு ஜெயலலிதா ஆதரவு எம்எல்ஏக்களை எல்லாம் யாரு டூர் அழைச்சிட்டு போனா? அப்போ பாண்டிச்சேரிக்கு இப்போ போன மாதிரி அப்ப திருநாவுக்கரசன், கே சார், ராமச்சந்திரன் அண்ணாச்சி எல்லாரும் தான் டூர் அழைச்சிட்டு போனாங்க. இது ஒண்ணு நமக்கு புதுசு இல்லைன்றா. என்னமோ தமிழ்நாடு இது வரைக்கும் பியூரிட்டன் பாலிடிக்ஸ்ல இருந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இது அந்த காலத்திலேயே நடந்த விஷயம் தான். இன்னைய தேதிக்கு 1989னா இன்னைய தேதிக்கு 37 வருஷம் ஆகி போச்சு. 37 வருஷத்துக்கு முந்தைய இந்த நிலைமை தான். 1972 சட்டமன்றத்துல 2 சபாநாயகர் உட்கார்ந்த அவையை நடத்தினாங்க எம்ஜிஆர் அவர்கள் பிரிஞ்சு வந்த போது. அது திமுகவில் முதல் பிளவு.
ஒரே நேரத்துல மதியழகனும் ஒரு சபாநாயகர், விருதுநகர் சீனிவாசனும் ஒரு சபாநாயகர். ஒரே நேரத்துல 2 சபாநாயகர் பக்கத்துல சேர் போட்டுக்க. 72 எம்ஜிஆர் பேர்ல செருப்பு எரிஞ்சிட்டாங்க. மேல இருந்து மேல் மடத்துல இருந்து ஒரு செருப்பு சரன்னு பறந்து வந்து விழுந்துருச்சு. நாங்களாம் அப்ப வந்து ஜாபுக்கே வந்தாச்சுங்க. சட்டமன்றம் செத்து விட்டோம்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வெளியில போனாரு. எல்லாம் நடந்திருக்குன்ற சட்டமன்றத்தோட புனிதம் அப்படியெல்லாம் ஒண்ணும் பேச வேண்டாம். நம்ம சட்டமன்றத்திலயும் இதெல்லாம் நடந்திருக்கு. புதுசெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஆமா ஆமா. நான் கூட நேத்து ரொம்ப ஹீட்டா போகும்போது பழையது வந்துருமோன்னு யோசிச்சேன். ஏன்னா ஆன்லைன்ல வேற இது லைவ்ல வேற ஓடி ஏதோ பேச்சோட நிறுத்திக்கிட்டாங்க. கை கலந்துருப்பாங்க. 89 என்னங்க ஆச்சு? பியூஷ் பாண்டியன் என்னாச்சு? எப்படி வாக்கெடுப்பு நடத்தினாரு? இந்த சபாநாயகராவது பரவாயில்ல, குரல் வாக்கெடுப்பு அது வேண்டாம், டிவிஷன்னாரு. அவரு அதே டிவிஷனை பல பிரிவுகளாக பிரிச்சு ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ சபாநாயகர் பேர் எழுதுறாங்கல்ல, ஆம் இல்லைன்னு, அதே மாதிரி பேர் எழுதிட்டு இல்லைன்னு அரசு நம்பிக்கை தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்த அதிமுக எம்எல்ஏக்களை ஸ்பாட்லயே தகுதி நீக்கம் பண்ணிட்டாரு. ஸ்பாட்லே. அப்ப என்ன ஆச்சுன்னா கடைசியில டோட்டல் சட்டமன்றத்தில் இருந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. திமுக நம்பர் கிடையாது. காங்கிரஸ் கட்சியும் அது இதே மாதிரி 5 எம்எல்ஏ சிவாஜி தலைமையில ஏற்கனவே ஜானகி அம்மாளுக்கு ஆதரவு கொடுத்துறாங்க. கடைசியில் சட்டமன்றத்தில் கொஞ்சம் நம்பர் மிச்சம் இருந்துச்சுங்க. அந்த நம்பர்ல வந்து மெஜாரிட்டி பெற்றது ஜானகி அம்மா அணின்னு சொல்லி நம்பிக்கை தீர்மானம் நிறைவேறி விட்டதுன்னு அறிவிச்சாருங்க பாண்டியனாச்சு. வெளியில அன்றைய போலீஸ் கமிஷனர் தேவாரம் தலைமையில போலீஸ் குவிக்கப்பட்டிருந்தார்கள் சட்டமன்றத்துல. அவங்க பெரிய கலைபுரம் ஆயிடுச்சு, சேர்லாம் தூக்கி அடிச்சு. சட்டமன்றத்துக்குள்ள நம்ம பாக்குறோம்ல, இப்ப நேத்து லைவ்ல பாத்தீங்கல்ல, அதுக்குள்ள போலீஸ் வந்து அடிச்சதுங்க, இழுத்துட்டு போனாங்க தரன்னு. அதோடதான் ஆட்சி கலைஞ்சது. எல்லாம் பார்த்தது தாங்க, ஒன்னும் புதுசெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தீர்மானம் கோரும் போது எவ்வளவு பெரிய கலாட்டா வந்துச்சு. சபாநாயகர் ஸ்டாலின் எல்லாம் தூக்கிட்டு போய் வெளியே இது பண்ணாங்க, கையை பிடிச்சி இழுத்தாங்கல்ல சபாநாயகர் கையை பிடிச்ச. சரி, இதுல பதவின்னு வந்து பதவி சண்டை தான் பிளவுக்கு காரணம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப புனிதமானவரோ, சி.வி. சண்முகம் புனிதமானவரோலாம் எடுக்க வேண்டாம். இதே சி.வி. சண்முகம் இனிமேல் நமக்கு சின்னமா தான் அம்மான்னு சொன்ன வீடியோ தான் இப்ப சர்க்குலேஷன்ல ஓடுது. அது நாங்க கண்ணால பார்த்தது. இதே மாதிரியான ஒரு லைவ் ஷோல உட்காந்து நேரத்தை கூட நான் அதை சொன்னேன். எல்லா இடத்துலயும் கழகம் தோன்ற ஆளா அவர் இருக்காரோ சார் சி.வி. சண்முகம்? அப்படின்னு இல்லைங்க, அவரு நாளைக்கே மாறிட்டாருன்னா அப்படி நான் சொல்லவே இல்லை பாரு, நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. சின்னமா தான் அம்மா அப்படின்னு அது அழுத்தி அழுத்தி சொல்றாரு. ஒருத்தர் அண்ணன் கேமரா பார்த்து பேசுங்கன்றாங்க யாரோ நம்ம நிருபர்கள், திருப்பி கேமராவையும் பார்த்து சொல்றாரு. அப்படியே வந்து அதுக்கு பிறகு அப்படியே மாறினாரு அவரு. சிவிஎஸ் சொல்றதை நீங்க அப்படி பிராக்டிகலா எடுத்துக்க வேண்டாம். ஒண்ணு, வேலுமணி சொல்றதையும் பிராக்டிகலா அப்படியே எடுத்துக்க வேண்டாம். இது ஃப்ளூயிட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு, இன்னமும் மாறும். ஆனால் அதிமுகல தோல்விக்கு பிறகு ஒரு கோபம் கொதிப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி பேர்ல. அது சரியானதுதான் நான் நினைக்கிறேன். எடப்பாடி அதை தான் ரியலைஸ் பண்ண மாட்டேங்காரோ. இப்போ சி.வி. சண்முகம் இந்த கூட்டணி சார்ந்து சொன்னதை மீறி நிறைய பேர் ஜாயின் பண்ண வந்தாங்க கூட்டணிக்கு. 0.5% 1% சொல்லி அவங்கள விரட்டி விட்டாரு. டிடிவி தினகரன் சசிகலாவை சேர்க்கறதுக்கு ஒத்துக்கவே இல்லை, ரொம்ப பிடிவாதமா இருந்துட்டாருன்னு கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இப்போ மறுபடியும் அகைன் 24 பேரை நான் இதை விட்டு பதவியை விட்டு தூக்குறேன், அவங்கள எம்எல்ஏ விட்டு நீக்குங்கன்னு அவர் நீக்கிறத மட்டுமே வேலையா பண்ணா போதும், என் பதவி தப்பிச்சிரும், அந்த மோட்ல இருக்கிறாரா அவரு? கட்சி அவர் கைக்கு போன பிறகு கட்சியை தக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. சரி, அரசியல்ல அடைந்ததை அப்படியே வைத்துக் கொள்ளுதல், அது தொடர்வது, இதெல்லாம் தான் சகஜமான விஷயம். அடைவதுங்கிறது முதல் நோக்கமா இருக்குங்க. அடைந்த பிறகு என்ன நோக்கம் இருக்கும்? தொடர்வதுங்கிறது தானே நோக்கமா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி நோக்கம் அதுதான். ஆனா தோல்விகள் வந்து அடுத்தடுத்து வந்துருச்சு. இப்போ இதுவே நம்ம தேர்தலுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது அடுத்து ஒரு தோல்வியை அதிமுக தாங்குமா அப்படின்னு நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா, ஞாபகம். நிறைய பிரச்சனை வரும், எடப்பாடி பழனிசாமி தலைமை கேள்விக்குள்ளதாகும், இப்படியே பேசியிருக்கிறோம். எல்லாருமே பேசியிருப்பாங்க, நானும் பேசியிருக்கேன், எல்லாரும் பேசியிருப்பாங்க. அப்போ இது எதிர்பார்த்ததுதான். தோல்வி வந்தால் ஜெயிச்சிருந்தாரு எடப்பாடி பழனிசாமின்னா வேற விஷயம். தோல்வி வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா தலைமை கேள்விக்குரியதாக மாற்றப்படும். அப்போ கலைஞர்லாம் அதுல என்ன டெக்னிக் கடைபிடிப்பாரு அப்படின்னா, தோல்விக்கு நான் பொறுப்பேற்று பதவி விட்டு விலகிறேன்னு சொல்லுவாரு. பதவி விட்டு விலக மாட்டாரு, சொல்லுவாரு.
அவரோட ஆதரவாளர்கள் தலைவா போகாத தலைவா, நான் தீ குளிக்க தயாரா இருக்கேன் தலைவான்னு சொல்லி பயங்கரமா ரோட் ஷோ பண்ணுவாங்க. அப்போ இந்த கோவிச்சுக்கிடணும்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்சம் ஆஃப் ஆயிடுவான். எடப்பாடி பழனிசாமி சீட்டு நம்பர் வரலன்னு உடனே அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, இந்த தோல்விக்கு நான் பொறுப்பே இருக்கிறேன், இதெல்லாம் ஏன் வியூகம் தான், இது பற்றி பேசுவதற்காக அதிமுகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட உள்ளே விரைவில் நேரம் முடிவு செய்யப்படும். இவ்வளவுதானே தேவை அதுக்கு அறிக்கை. ஏன்னா அவர் ஜெயிச்சிருக்காருல்ல. இங்க வந்து ஸ்டாலின் தோத்துருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி கணிசமான ஓட்டுல ஜெயிச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் வந்து மத்தவங்களுக்கு இல்ல. சண்முகத்துக்கோ இல்லைன்னா வேல்மணிக்கோ தப்பிச்சா போதும் தலை தப்புனா போதுங்கிற லெவல்ல தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட 90,000 1,00,000 ஓட்டு வித்தியாசத்துல பெரிய வெற்றிங்க அது. இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அவ்வளவு பெரிய வித்தியாசம் யாருக்குமே அமையலைங்களே, 1-2 பேரை தவிர. அப்போ எடப்பாடி டக்குன்னு அப்படி வந்து ஒரு டீல் போட்டிருக்கணும். ஒண்ணுமே இல்லைங்களே, தோல்வி ரைட்டு, வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள், தோல்வி அடைந்தவர்கள் தோழாதீர்கள், எம்ஜிஆர் வழியில் நடப்போம், அம்மா வழியில் நடப்போம், தோல்விக்கான காரணங்களை ஆராய்வதற்கு கூட்டம். ஏன்னா 96ல ஜெயலலிதாவும் கூட்டம் போட்டாங்க, 2006ல ஒரு கூட்டம் போட்டாங்க. யாரு வேணாலும் நீங்க கூட்டத்துல என்ன வேணாலும் கருத்து தெரிவிக்கலாம். நாங்க தோல்விக்கு அப்புறம் பொதுக்குழு கூட்டம் போட்டு அவங்களோட நிர்வாகிகளோட கருத்து, தோல்விக்கு அப்புறம் அபிஷியலான பொதுக்குழு போடாம ஒரு அவசர பொதுக்குழு மாதிரி ஒண்ணு போட்டு அந்த பொதுக்குழுல யாரு வேணாலும் என்ன கருத்து வேணாலும் சொல்லலாம்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா கருத்து சொல்றவனை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு பையன் ஒரு மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு அவனை கட்சியை விட்டு தள்ளி விட்டாங்க. இதான் நடந்துச்சு. எங்க அரசியல்ங்கிறது சூழ்ச்சி நிறைந்ததா இல்லையா? பிளைனா பாலிடிக்ஸ்ங்கிறது அதிகாரத்தை கைப்பற்றுதல். அரசியலுக்கு ஏதுங்க வெக்கம் பாரு வாழப்பாடி ராமமூர்த்தி. வெக்கம்லாம் கிடையாது. அரசியல்னா கட்சி முக்கியம், கட்சி நம்மகிட்ட தான் இருக்கணும். பதவி முக்கியம், பதவி நம்மகிட்ட தான் இருக்கணும். ஆனா தோத்த பிறகு எதிர்காலத்துல பதவிக்கு வர்றதுக்கு ஒரு வழிவகை இருக்குல்ல. சிவிஎஸ்ஓ வேலுமணியோ பண்ற ரூட்ல அது அடைபடுதுன்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் அதிமுகக்கு எதிர்காலமே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சபார்டினேட் கட்சியா போயிடும். ஏன்னா ரெட்டையில என்ன ஆகும்னு தெரியாதுல்ல. பிஜேபி அங்க இருக்குங்க டெல்லியில, அவ தமிழ்நாட்டுல வரணும்னு நினைக்கிறாங்க. வரணும்னா இப்போ ஏற்கனவே வந்து திமுக, அதிமுக, தாவேகான்னு 3 அணியா இருக்கும்போது பிஜேபி எப்படி வரும்? ஏதாவது ஒரு அணியை வெளியில அனுப்புனா தானே வரும். அப்ப அது அதிமுக ஆயிடுமே. சரி, அதிமுக ஃபேக்ஷன் தாவேகால போய் சேர்ந்தாலும் அது அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. அதிமுக 2 அணியாவே இருந்து ஒருத்தர் பேர்ல ஒருத்தர் சேற்றவாரி அரைச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னாலும் மீடியா பூராமே அந்த ரூட்ல தான் இருக்கும். ஓபிஎஸும் இபிஎஸும் சண்டை போட்டுட்டு இருந்தப்பங்க திமுக தவறுகளை சொல்றதுக்கு பதிலா அதிமுக பிரச்சனை தானே பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும். அதே ரூட்ல தானே போக முடியும், வேற வழி இல்லைங்களா? செய்தி இல்ல, 24x7 செய்தி போட்டாகணுங்க, அததான் போடுவாங்க, வேற வழியே கிடையாது. அங்க தாவேகா தப்பு பண்ணும் யாருமே கேட்க மாட்டாங்க, திமுக தப்பு பண்ணும் யாருமே கேட்க மாட்டாங்க. அதிமுக பழைய தப்ப சொல்லும். 10 வருஷத்துக்கு முந்தி நீ என்ன சொன்ன, அந்த கடையில போய் வேஷ்டி வாங்கினியே, அப்ப எனக்கு சேர்த்து வேஷ்டி வாங்கினியா? நீ மட்டும் தானே வேஷ்டி வாங்கிக்கிட்ட. ஏயா ஜவுளி கடைக்கு போற, உன் கூட 5 பேர் வாரம், 5 பேருக்கு வேஷ்டி எடுத்து கொடுப்பியா? நீ மட்டும் வேஷ்டி வாங்கிட்டிய? எப்பங்க நடந்தது? ஒரு 10 வருஷத்துக்கு முந்தியுமாங்க. 10 வருஷத்துக்கு முந்தி நடந்ததெல்லாம் இப்ப ஏன் சொல்றீங்க அப்படின்னா அப்பதான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு பாரு சிவிஎஸ். அப்ப இதுல அதிமுக பலவீனப்பட்டுக்கிட்டே போகும். இதுதான் என்னுடைய கவலை. சார், இப்ப 2017ல எதிர்ப்பு தெரிவிச்ச டிடிவியோட 18 எம்எல்ஏவை இவர் வந்து பதவி நீக்கம் பண்ணி ஆட்சியை தக்க வச்சுட்டாரு. திரும்ப அவங்கள மெல்லமா தான் உள்ள சேர்த்தாரு. அப்ப அவர் கையில ஒரு பதவி இருந்தது, சபாநாயகர்ங்கிறத வச்சு அவர் அந்த ரோல் பிளே பண்ணாரு. இப்ப வந்து அவரால் இந்த 24-25 பேரை பதவி நீக்கம்ங்கிற லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இவர்கிட்ட எதுவும் ஆப்ஷன் இருக்குதா? பிஜேபி லாங் ப்ராசஸ்லங்க, பிஜேபியே விட்டுருங்க. இன்னைய தேதிக்கு சபாநாயகர்கிட்ட ஒரு தாவாவை கொண்டு போயிருக்காங்க இல்லையா? அந்த தாவாக்கு சபாநாயகர் தான் முடிவு எடுக்க முடியும். Now the ball is in the court of the speaker. ஸ்பீக்கர் முடிவு எடுப்பாரு. அதிமுக 1-2 தான் முடிவு எடுப்பாரு. அதிமுக இபிஎஸ் 1-2 கூட சொல்ல மாட்டாரு. அதிமுக இபிஎஸ், அதிமுக சிவிஎஸ் முடிவு எடுப்பாரு. அதிமுக இபிஎஸ், அதிமுக சிவிஎஸ் முடிவு எடுத்த பிறகு நீங்க கோர்ட்டுக்கு போகணும். அது எவ்வளவு டைமுங்க எடுக்கும் ஒரு முடிவு வர்றதுக்கு? ஸ்பீக்கர் உத்தரவுக்கு தடை கொடுக்காது கோர்ட்டு. பையன் சொல்லுவாங்க சிவில் கோர்ட்டுங்க. அதுக்கு பிறகு அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. ஹைகோர்ட்ல என்ன முடிவு எடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க.
வேலைக்காகிற விஷயம் இல்லைங்க. அரசியல்ல அது ஓபிஎஸ் எடுத்த ஒரு டிராவல் மாதிரி ஆயிருமோ, கோர்ட்டை நம்பியே போற மாதிரி டிராவல் மாதிரி ஆயிரும். இதுல கொஞ்சம் பேர் திமுகல போய் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, கொஞ்சம் பேர் தாவேகால போய் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யணும்னாலும் திருப்பியா அதுவும் நீங்க ஆணையத்துக்கு போகணும். எல்லா இடத்துலயும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா ரெட்டையில பெர்மனண்டா முடங்கிருச்சுன்னா அப்புறம் மீட்டவே முடியாது உங்களால. தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.